இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது மிக அற்புதமான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேருக்கு இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எல்லாம் முடியுமா அப்படின்னு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் நிறைந்த ஒரு வேத வசனம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் டஃப் தான். பிராக்டிக்கலா சொல்ல போனா அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது, நார்மலா சொல்லும் போது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருவர் என்னைக்காவது உங்களை व्यसனப்படுத்தி இருப்பாங்க, உங்களை நிந்தித்து இருப்பாங்க, வேதனைப்படுத்தி இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியிருப்பாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தீமை செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு பின்னால பேசி இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாங்க. அந்த பாதிப்பு நடந்து பல வருஷங்கள் ஆகியும் உங்களால் அவர்களை அதை நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதுக்கு பதிலுக்கு போய் அவங்கள்ட்ட எதிர்த்து நீங்க செயல்படாம இருக்கலாம். நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிறதுனாலே அந்த நபருக்கு விரோதமாக நீங்க செயல்படாம விட்டுருக்கலாம். சரி, எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்திலே அந்த நபரை குறித்த ஒரு கசப்பு, ஒரு வருத்தம், ஒரு கோபம் உங்க உள்ளத்திலே ஆழத்தில் இருக்கும் என்றால் அது நமக்கு நிச்சயமாகவே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு இதை குறித்த ஒரு காரியத்தை எச்சரிப்பு வைக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 30, 31, 32 மூணுமே வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு முடிக்கிறார். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நம்மை மீட்கும் நாளுக்கென்று இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஆவியானவர் நமக்குள் அச்சாரமாய் இருக்கிறார். நமக்குள் தங்கியிருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக் கூடாது என்று வேதம் சொல்லுது. எதனாலே துக்கப்படுத்துகிறோம்? சகல விதமான கசப்பு. அந்த கசப்பை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா கோபமா மாறும். அந்த கோபத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா மூர்க்கமா மாறும். அந்த மூர்க்கத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூக்குரலா மாறும். அந்த கூக்குரலை மெயின்டைன் பண்ணீங்கன்னா தூஷணமா மாறும். 5 ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. கசப்பு அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணி பாருங்க, அவங்க மேல அப்படியே சரண கோபம். கோபத்தை மெயின்டைன் பண்ணி பாருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க, அவங்க மேல விடக்கூடாது அப்படின்னு மூர்க்கம் வரும். அந்த மூர்க்கத்தை மெயின்டைன் பண்ணி பாருங்க, கூக்குரல் வாயினால மனசுல இருந்து வாயில நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அதை இன்னும் அப்படி மெயின்டைன் பண்ணி பாருங்க, உங்க வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் கூட வெளிவருவதற்கு அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. இத சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, நீங்க இரக்கமும் மனதுருக்கம் உள்ள ஆண்டவரை பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி நீங்களும் மன்னிக்கணுங்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை எப்படி மன்னித்தார் அதுதான் நம்ம மன்னிக்கணும். எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை இனி எண்ணாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்மளை மன்னித்து அதை மறந்து விடுகிறார். இதுதான் ஆண்டவருடைய மன்னிக்கும் விதம். இது போலதான் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணுங்கிறார்.
ஆனால் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில இது சற்று கடினமா இருக்கு. இது சாத்தியமா முடியல. சிலர் செய்த தவறுகள், சிலர் செய்த துரோகங்கள், சிலர் செய்த நம்மளை காயப்படுத்தின காரியங்களை நம்ம மன்னிக்க முற்பட்டாலும் அதை மனதிலிருந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். மன்னிக்கிறது ஒருவேளை சாத்தியமா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். அதனால சரி மன்னிச்சுட்டு விட்டுருவோம், எப்படி தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு மன்னிச்சு விடுறது வரும். ஆனால் அதை மறக்கிறதுன்றது, அந்த காயத்தை ஆற்றி மறக்கிறது, அந்த காயம் மாற்றப்படுகிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது சடனா நடக்கிற காரியம் கிடையாது. அப்ப அதுக்குதான் இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்கிறதற்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த வசனம், இந்த மத்தேயு 5:44. இப்போ ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு கசப்பு, ஒரு கோபம் இருக்குது. அந்த நபர் மேல உங்களுக்கு ஒரு அந்த நபர் நினைச்சாலே ஒரு சமாதானம் கெட்டு போகுது. அல்லது அந்த நபரை குறித்து யாராவது பாராட்டி பேசினா உங்களுக்கு உடனே எரிச்சல் வருது. நீங்க அந்த நபரை நீங்க மன்னிச்சு மறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த நபரை குறித்து யாராவது உயர்த்தி பேசினா உடனே உங்களுக்கு அப்படி டக்குன்னு அப்படி கோபம் வருது. அந்த நபரை பத்தி யாராவது நல்ல புகழ்ந்து பேசினா உங்களுக்கு சமாதானம் கெட்டு போகுது. இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா நீங்கள் மன்னித்து இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த நபரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல உங்களால மன்னிக்க முடியல, மறக்க முடியல என்பதுதான் உண்மையான காரியம். அப்போ இத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கணும்னா இந்த வசனத்துக்குள்ள நாம வரணும். இந்த வசனத்துல 4 விஷயங்கள் ஆண்டவர் சொல்லுவார். இந்த 4 விஷயங்களை நான் வேகமா சொல்ல பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை முதலாவது சிநேகிக்கணும். அடுத்தது சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். ஃபர்ஸ்ட் சிநேகிக்கணும், அப்புறம் ஆசீர்வதிக்கணும். அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். 4வது நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். 4 விஷயம் இருக்குது. இப்ப நம்முடைய லைஃப்ல இந்த 4 கேட்டகரியில தான் வருவாங்க எல்லாருமே. நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் இந்த 4 கேட்டகரியில தான் வருவாங்க. சத்துருவாய் வருவாங்க, அவங்க நமக்கு விரோதமாய் சத்துருவாய் வருவாங்க. காரணம் இல்லாமல் சத்துருவாவோட வருவாங்க. அவங்கள நம்ம சிநேகிக்கணுங்கிற பதிலுக்கு நீங்கள் அவர்களை சத்துருவாய் பார்க்காம நீங்க ஜெப நேரத்துல சொல்றேன், ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள் சிநேகத்தை உங்கள் ஜெப நேரத்துல வெளிப்படுத்துங்க. ஒருவேளை உங்கள் இருதயம் அதற்கு ஒத்து வரலைன்னா கூட சொல்லுங்க. நாளடைவில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவார். சில நேரத்துல உங்களுக்கு அது மனசு ஒத்து வராம இருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம், ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டமா அவங்களுக்கு அது மனசு ஒத்து வரலைன்னாலும் கர்த்தருடைய வாஞ்சை வசனத்தின்படி நீங்கள் வாழ நினைக்கிறீங்கல்ல, அதனால ஆண்டவர் உங்கள் காயத்தை ஆற்றுவார், உண்மையாகவே சிநேகிக்க வைப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு விரோதமா மோசமா பேசி பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அவங்கள பார்த்து, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அவன் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு நன்மை அவங்களுக்கு குறைவு இல்லாம இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. இதுவும் கூட ஜெபத்தில் நீங்க சொல்லும் போது உங்களுக்கு சில நேரத்துல ஆரம்பத்துல கொஞ்சம், சில நேரத்துல கடினமா இருக்கும். இது உங்களுக்கு நடைமுறை உங்கள் இருதயம் அதற்கு ஒத்து வர்றது கொஞ்சம் சிரமப்படும். ஆனாலும் வாயை திறந்து அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, மனதார சொல்லுங்க. முதல் தடவை சொல்லும் போது மனதார சொல்ல மாட்டீங்க. திரும்பி நீங்க சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். நீங்க சீக்கிரத்துல நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறவங்கள மாறிடுவீங்க. அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிடைச்சா செய்யுங்க. புரியுதா? இதுக்காக நீங்க சிலரை என்ன சொல்ற, நடைமுறையில சொல்ல போனால் யாவரும் கூடுமானால் யாவரோடு சமாதானமாயிருங்கள் பவுல் சொல்றாரு. சிலர் இடத்துல சமாதானமா போறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க நல்லா போனா கூட அவங்க உங்களோட நல்ல விதமா பார்க்க மாட்டாங்க. நீங்க அவங்கள சிநேகித்தாலும் அவங்க அந்த சிநேகத்தை ஏற்றுக்கொள்ள
ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நன்மை செய்வேன் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச நன்மை செய்கிற வாய்ப்பு கிடைச்சா நேரடி செய்யுங்க. இதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த நபர் உங்ககிட்ட நன்மை தேடி வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை உருவாக்குவார். நீங்க இப்படி ஜெபிச்சு பாருங்க. எந்த நபர் உங்களை விரோதிச்சாங்களோ அவங்க உங்களுக்கு முன்னால வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவருக்காக வர வேண்டிய நிலைமை ஆண்டவர் ஏற்படுத்துவார். நீங்க செய்யறதுக்கு ரெடினா ஆண்டவர் அவங்களை கொண்டு வரதுக்கு ரெடியா இருப்பார். அந்த நேரத்துல நீங்க முகத்தை திருப்பிட்டு போயிடக்கூடாது. அந்த நேரத்துல கண்டிப்பா நன்மை செய்யணும். யோசிக்காம நன்மை செய்யணும். அவங்க உங்களுக்கு முன்பு செஞ்ச பழைய தீமையை நினைச்சு நன்மை செய்யாம போயிடக்கூடாது. நன்மை செஞ்சிடணும். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையான காரியம். அடுத்தது, நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இல்லையா? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இப்படி தீங்கு பண்ணாங்க, அதனால அவளை நீங்க தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. எனக்கு இப்படி என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, அதனால அவங்க வேதனைப்படாதபடிக்கு கிருபையாய் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அதனால நீங்களும் அவங்கள மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிக்கும்படி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நம்ம செய்யற தப்ப நமக்கு அவங்க தீங்கு செஞ்சதுக்கு ஆண்டவர் அவங்களை தண்டிக்கலாம் இல்ல. அப்ப வந்து ஆண்டவர் நல்லா தண்டிக்கட்டும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு தீங்கு செஞ்சல, ஆண்டவர் நல்லா தண்டிக்கட்டும் அப்படின்னு பழி வாங்குகிற சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 20, 21 வசனங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அடிக்கட்டும், ஆண்டவர் பழி வாங்கட்டும் அப்படின்னும் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு தீங்கு செஞ்சாங்க, ஆனால் நான் மன்னிச்சுட்டேன், நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயம், ஏற்ற ஒரு இருதயம். இது நடைமுறையில் சாத்தியமா? சாத்தியம். செய்ய முடியும். முடியாத ஆண்டவர் சொல்றார். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரிசாவிலே கிரகம் ஸ்டேன்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்களை ஜீப்ல வச்சு உயிரோடு எரிச்சிட்டாங்க. அப்படி எரித்து கொல்லப்பட்ட பின்பு அவருடைய மனைவியும் அவருடைய மகள் மாத்திரமே அந்த ஜீப்ல இல்ல. அதனால அவங்க வந்து தப்பினார்கள். அப்போ அடுத்த நாள் அந்த விசாரணையில வருது போது அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு மீடியா எல்லாம் வந்து நின்று அவங்கள பத்தி பேசி அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க, அவளை தண்டிக்கணும்னு. ஆனா அவருடைய மனைவி, கிரகம் ஸ்டேன்ஸ் உடைய மனைவி, அவங்க ஒரே வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எரித்து கொண்டவர்களை நான் மன்னித்து விட்டேன், அதனால அவளை தண்டிக்க வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள். அவளை நான் மன்னிச்சிட்டேன், அதனால அவங்கள நீங்க தண்டிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவங்க ஓப்பனா கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஒரு சாட்சி அது! அப்போ அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம். அதான் தெய்வீக சுபாவத்தின் உச்ச நிலைமை. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிக்கிறதான உச்சமான மேலான ஆவிக்குரிய நிலைமை. அப்படி வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்துல இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி இருப்பாங்க, அந்த காயத்தோடயே வாழாதீங்க. அந்த காயம் ஆற்றப்படணும். அந்த காயத்தோடு நம்ம வாழவே கூடாது. காயத்தை மெயின்டைன் பண்ணது, காயம் நம்ம சரீரத்துல காயம் வந்து ஆறணும்னு நினைக்கிறோம்ல, சரீரத்தோட காயப்பட்ட அந்த காயத்தை நம்ம மருந்து போட்டு ஆத்துறோம் இல்ல. அதே போல நம்முடைய ஆத்மாவில் ஏற்பட்ட அந்த காயத்தையே நம்ம ஆத்திடணும். அந்த காயத்தோட வாழக்கூடாது. அந்த காயத்தை நம்ம ஆற்றிடணும். அதை நீங்க ஆற்றிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. காயம் ஆறிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. நம்ம சரீரத்துல இருக்கிற காயம் ஆறுறது நமக்கு நல்லது. அதே போல நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற காயம் ஆறுறது நமக்கு நல்லது. அதனாலே இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வசனத்தின்படியே இன்னும் நாளது அந்த வசனத்தை எல்லாம் படிங்க, அதற்கு ஒப்பு கொடுங்க. அதே போல உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். உங்கள் மனதில் இருக்கிற எல்லா காயங்களும் ஆறிவிடும். ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு வைப்பார். ஆவியானவர் உங்கள் மேல சந்தோஷப்படுவார். உங்க வாழ்க்கையில தேவ பிரசனம் நிறைவாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் தேவரீர் இருதயத்தில காயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ
எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த காயங்களை ஆற்றுவதற்கான ஆலோசனை தந்திருக்கிறீங்க அப்பா. நிச்சயமாகவே எமது பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை கை கொண்டு தங்களை அர்ப்பணித்து ஜெயம் எடுக்கட்டும். காயங்கள் ஆற்றப்படட்டும். சரீரத்தின் காயங்களை ஆற்ற நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதே போல் ஆத்மாவில் இருக்கிற காயங்களும் ஒவ்வொருவருக்கு மாறி போவதாக கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் இதன் மூலமாய் காயத்தை ஆற்றி தேவ பிரசனத்தினால் உமது பிள்ளைகளை நடத்துவதற்காக சோத்திரம். காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.